ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் நாம் ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய சிறுகதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் எல்லாருமே சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. அவங்கக்கிட்ட இல்லாததே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லாரும் நிறைவான ஒரு வாழ்க்கையை அந்த விதிமுறை என்னென்னா, இந்த ஊருக்கு யார் வேணாலும் ராஜா ஆகலாம். ஆனால் அந்த ராஜாவாக இருக்கவங்க வெறும் 5 வருஷத்துக்கு தான் அந்த பதவியில் இருக்க முடியும். அடுத்த 5 வருஷத்துக்கு இன்னொருத்தரை நியமிச்சிடுவாங்க. இந்த விதிமுறைக்கு பயந்தே நிறைய பேர் இந்த ஊருக்கு ராஜா ஆகிறதுக்கு விருப்பப்படலை. இருந்தாலும் எப்படியும் சாக தானே போகிறோம், எந்த 5 ஆண்டை நம்ம அனுபவிச்சுட்டு போகலாமே அப்படின்னு அந்த பதவிக்கு வந்து உட்கார்றவங்களும் இருக்காங்க. எப்பேற்பட்ட நல்ல ஆட்சி புரிகிறவங்களாக இருந்தாலும் அந்த 5 ஆண்டு காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அந்த காட்டுக்கு போய் தான் தீரணும். அதனால் நிறைய அரசர்கள் அழுது புரண்டுக்கிட்டு தான். இந்த மாதிரி அந்த ஊரில் ஒரு அரசன் தன்னோட அரியணையில் வீற்றிருந்தான். அவனோட 5 ஆண்டு கால பதவியும் முடிகிற தருவாயில் இருந்தது. அப்படி இருக்கும்போது அவன் அந்த பதவியை விட்டு இறங்கி காட்டுக்கு போக வேண்டிய அவசியம் வந்தது. தன்னுடைய கடைசி நாளை நல்லா அனுபவிச்சுட்டு தன்னோட பதவியை அடுத்தவருக்கு கொடுத்துட்டு இவரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இந்த ராஜா என்னவோ கொஞ்சம் கூட பயப்படல. அவர் எல்லாரையும் அப்பையும் தன்னை ராஜாவாகவே நினச்சி மிரட்டிக்கிட்டும் உருட்டிக்கிட்டும் தன்னோட மக்களை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டும் எல்லா விதமான சகல சௌரியங்களும் அவங்களுக்கு செஞ்சுட்டு தான் அங்கேருந்து கிளம்புனார். இவருடைய நடவடிக்கையை பார்த்தா எல்லாருக்குமே ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா மற்ற அரசர்கள் எல்லாருமே இங்கேருந்து கிளம்பி காட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறத நினச்சதும் எல்லாருமே பயந்து நடுநடுங்கி தான் இங்கேருந்து போவாங்க. ஆனால் இவர் என்னவோ இவ்வளோ குதூகலமாக இங்கேருந்து போகிறாரு அப்படிங்கிறத நினச்சி எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. ராஜா இந்த கரையிலேருந்து மறுக்கரையில் இருக்க காட்டுக்கு போகிறதுக்காக அவருக்கு தேவையான படகுகளும் தேவையான சாமான்களும் தயாராக வைக்கப்பட்டிருந்தது. அதில் ஏறி அவரும் சந்தோஷமாக எல்லாருக்கும் கையை காட்டிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இது எல்லாத்தையும் அந்த படகை ஓட்டிக்கிட்டு இருந்த படகோட்டி கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தான். ஆனால் அவனால் பொறுக்க முடியல. அதனால் ராஜாவை பார்த்து, ராஜா, எல்லாருமே இங்கேருந்து போகும்போது அழுது புரண்டுக்கு தான் போவாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி இவ்வளவு சந்தோஷமாக இங்கேருந்து கிளம்புறீங்க அப்படின்னு வாயை விட்டு கேட்டுட்டான். அதுக்கு ராஜா சொன்னார், என்னது, நான் காட்டுக்கு போகிறேனா? யார் சொன்னா? நான் என்னுடைய நாட்டுக்கு போய் நான் ராஜாவாக தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். படகோட்டிக்கு ஒன்றும் விளங்கலை. அதனால் ராஜா, நான் விளக்கமாக சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொன்னார். இந்த கிராமத்துக்கு நான் வந்து ஆட்சி புரிய ஆரம்பித்த ஓராண்டு காலத்தோட முடிவிலேயே 1000 வேட்டைக்காரர்களை அந்த காட்டுக்கு அனுப்புனேன். அவங்க கொடிய மிருகங்களை எல்லாம் வேட்டையாடி கொண்டுட்டாங்க. அடுத்து 2ஆம் ஆண்டு முடிவில் 1000 விவசாயிகளை அங்கே அனுப்பி வச்சேன். அவங்க அந்த காட்டை திருத்தி உழ ஆரம்பித்தாங்க. அதனால் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான தானியங்களும் காய்கறிகளும் அங்கே விளைஞ்சி கிடக்கு. அடுத்து 3ஆம் ஆண்டு முடிவில் 1000 கட்டடக்கலை வல்லுநர்களை நான் அனுப்பி வச்சேன். இன்றைக்கி மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் எல்லா சாலை வசதிகளும் எல்லாமே அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னார். அடுத்து 4ஆம் ஆண்டு முடிவில் 1000 அரசு அதிகாரிகளை நான் அங்கே அனுப்பி வச்சுருக்கேன். அங்கே அவங்க நிர்வாகத்தை சீர் செஞ்சு நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆக இந்த 4000 பேரும் அங்கே குடும்பம் குழந்தைங்கள்னு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ சொல்லு, நான் காட்டுக்கு போகிறேனா இல்லை என்னுடைய வீட்டுக்கு போகிறேனா அப்படிங்கிறத அப்படின்னு கேட்டார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது 2 விஷயம். ஒன்று, அந்த ராஜா என்னவோ தன்னை ராஜாவாகவே நினச்சிருக்காரு. நாம் எதிர்காலத்துலேயும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத நினச்சி திட்டமிட்டு செயல்பட்டிருக்காரு. அடுத்து 2வது, தான் மட்டும் உயராமல் தன்னை சுற்றி இருக்கவங்களும் உயரணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் மனசில் வச்சு செஞ்சுருக்காரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாமளுமே எந்த ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நாம் அதுக்கு தேவையான உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கணும். நாம் போடுற உழைப்புக்கு பின்னால் நம்மளுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதுக்கு நம்மளுடைய இன்றைய உழைப்பு தான் நாம் போடுற திட்டமிடல். அந்த வெற்றிக்கான திட்டமிடல் இன்றைய உங்களுடைய உழைப்பில் தான் இருக்குது.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் திட்டமிட்டு செயல்பட்டால் நம்மளுடைய லட்சியத்தை கண்டிப்பாக நாம் அடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் மோட்டிவேஷ்னலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.